ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து சுவிட்சர்லாண்டுக்கு பஸ்ஸில் வந்து டூர் போயிருந்தோம். 5 நாள் டூர் போயிருந்தோம். அந்த டூரில் வந்து நான் என்னெல்லாம் பார்த்தேங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து இந்த பஸ்ஸில் தான் போயிருந்தோம். ஸ்டார் டூர்ஸ்னு ஒரு டூரில் தான் புக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து சாப்பாடும் அவங்களே தந்துடுவாங்க, ஹோட்டலும் அவங்களே புக் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு விசா வேணும்னாலும் அவங்களே நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இந்த டூரில் வந்து நம்ம ஃப்ரான்ஸ், ஜெர்மனி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் சுவிட்சர்லாண்டுக்கு போனோம். ஃப்ரான்ஸுக்கு போகும்போது வந்து கடலுக்கு அடியில் ட்ரெயினில் போவோம். அதனால் ஃப்ரான்ஸில் வந்து எதையுமே நம்ம பார்க்க முடியாது. ஜெர்மனியிலேருந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து நம்ம ஜெர்மனியை வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த காடில் போயிட்டுருக்கும்போது கைடு வந்து இந்த காட்டோட பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேர் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த காட்டோட பேர் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டுங்க. நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டுங்க பேரில் வந்து கேக் சாப்பிட்ருப்போம். ஆனால் பிளாக் ஃபாரஸ்ட்டுங்க பேரில் ஒரு காடு இருக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த காட்டுக்கு எதனால் இந்த பேர் வந்திருக்குன்னா, இந்த காடு வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குமா, சூரிய வெளிச்சத்தை வந்து உள்ளே விடவே செய்யாதான். அதனால இந்த காடுக்கு பேர் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டாம். சுவிட்சர்லாண்டுக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆனோன்னே நாங்கள் வந்து ரெயின் ஃபால்ஸுங்க ஒரு ஃபால்ஸுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து போட்டில் நம்மளை வந்து அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் வர கூட்டிகிட்டு போவாங்க. தண்ணிலாம் நம்ம மேலே அப்படியே அடிக்கும். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க. அந்த தண்ணியோட கலரும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு மவுண்டெயின் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து நம்மளை இறக்கி விட்ருவாங்க. நம்ம அந்த படியில் வந்து மேலே ஏறி போய் நின்று அந்த ஃபால்ஸுக்குள்ளே வியூ பார்க்கலாங்க. சும்மாவாங்க சொல்லி வச்சுருக்காங்க சுவிட்சர்லாண்டை பூலோக சொர்க்கம்னு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபால்ஸில் வந்து போட்டிங்லாம் முடிஞ்சு வெளியே வந்தால் நிறைய கடைகள் இருந்துச்சுங்க. அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி விட்டுருந்தாங்க. அதில் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் ஃபால்ஸை சுற்றி. ரவுண்டெல்லாம் அடிச்சுட்டு ஹோட்டலில் கொண்டு விட்டுட்டாங்க. எங்களுக்கு வந்து டின்னர் வந்து அங்கேயே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஹோட்டல்லே. சாப்பிட்டுட்டு வெளியே வந்து சும்மா சுற்றி பார்க்கலான்னு வெளியே வந்து பார்த்தா அந்த ஏரியாவே ஃபுல்லாக மலை ஏரியா மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த மலைகளுக்கு இடையில வந்து நிறைய குட்டி குட்டியாக ஃபால்ஸ் இருந்துச்சுங்க. தண்ணி அப்படியே வளைஞ்சு வந்துட்டு இருந்து ஹோட்டலுக்கு முன்னுக்கு வந்து நின்று பார்த்தா அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி எல்லாம் அப்படியே நல்லா அழகாக ஓடிட்டு இருந்துச்சு. உங்களில் யாருக்கெல்லாம் ஃபால்ஸில் குளிக்கிறது பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த ஃபால்ஸை வந்து ரசித்து பார்த்துட்டு அண்ணாந்து பார்த்தா அந்த மலைக்கு மேலே வந்து அழகாக ஸ்னோ படிஞ்சு செமையாக இருந்துச்சுங்க. எங்கள் ஃபஸ்ட் டே வந்து சுவிட்சர்லாண்டில் இப்படி தாங்க போச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.